Good afternoon, students. Now we are going to see the lesson in civics, election, political parties and pressure groups. Last class we have discussed the lesson in civics, forms of government and democracy. அரசாங்க அமைப்பு மற்றும் குடியரசு பற்றி பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் தேர்தல், அரசியல் அமைப்பு மற்றும் அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற லெசன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வாட் ஆர் த லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ் in this lessons? First of all, know about the electoral system in India. வாக்களிக்கும் முறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Know the different types of election in India. Understands the meaning of political party. Know the functions of state party and national party. Understand the pressure groups in India. அழுத்த குழுக்கள், இந்தியாவில் அழுத்த குழுக்களை பற்றி புரிந்து கொள்ள போகிறோம். தேசிய கட்சி மற்றும் மாநில கட்சிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அரசியல் கட்சிகளை பற்றி தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இதுதான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிற ஒரு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்ட்ரடக்ஷன். An election is a formal decision making process by which a people chooses an individuals to hold public office by voting. அதாவது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மக்களில் ஒருவரை தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முறையை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தேர்தல் அப்படின்னு சொல்கிறோம். அவங்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் தேர்தல். இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கோம், நம்ம பஞ்சாயத்து தேர்தல் பார்த்துருப்பீங்க, எம்எல்ஏ தேர்தல் பார்த்துருப்பீங்க, எம்பி தேர்தல் பார்த்துருப்போம். இது மாதிரி நம்ம வி ஆர் நோன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ். அதில் நமக்கு லோ லெவலில் கிராமப்புறங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் நம்ம நோன் வெரி வெல். ஸோ மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த அடல்ட் ஃப்ரான்சிஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 18 வயது பூர்த்தி அடைந்த அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஹி ஹேஸ் டு போல் த ஓட், எலிஜிபிள் டு போல் த ஓட். அவங்க வந்து எலெக்ஷனில் தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ரைட். இதில் எலக்ட்ரல் சிஸ்டம் இன் இந்தியா, இந்தியாவில் தேர்தல் முறை எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்கணும். இன் ஏன்ஷியன் பீரியட், already you know very well, in ancient period the Kudavolai system, Kudavolai system was the ancient voting system followed during the Cholas period, in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் சோழர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் குடைவோலை முறை அப்படின்ட்டு ஒரு முறை ஃபாலோ பண்ணாங்க. அது என்ன சார் குடைவோலை முறை அப்படின்னா, ஒரு யாரெல்லாம் அந்த பகுதியில் தேர்தலில் நிற்கிறாங்களோ, பஞ்சாயத்து போர்டு தேர்தலாக இருக்கலாம், அந்த கிராமப்புறத்தில் வரக்கூடிய அந்த வார்டு மெம்பர் தேர்தலாக இருக்கலாம், அந்த ஊரை ஆட்சி செய்வதற்கு தகுதியான நபர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட பெயரை எழுதி, விருப்பப்படுறவங்களோட பெயரை எழுதி அந்த கூட்டத்தில் போட்டுருவாங்க. அதில் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், சிறு குழந்தைகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அதிலேருந்து இப்போ கூட்டத்திலேருந்து ஒரு சீட்டை எடுத்து பெயர் படிப்பாங்க. பெயர் படிக்கும்பொழுது அதில் யார் பெயர் வருதோ அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹி ஹாஸ் பீன் எலெக்டட் அவங்க அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்துருவாங்க. இவங்க தான் தேர்தலில் வெற்றி அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா குடவோலை சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன்ஷியன் பீரியட், சோழா பீரியடில் சேரா சோழா பாண்டியர்கள்னு சொல்லி தமிழகத்தை தென்னிந்திய அரசுகள் ஆட்சி செஞ்சாங்க இல்லையா, அதில் சோழர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை குடவோலை முறை. இதில் இப்போ nowadays electoral systems in India has been adopted from the system followed in the United Kingdom. இப்போதைக்கு நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் முறை எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டது. அதுதான் சொல்கிறாங்க, the electoral system in India has been adopted from United Kingdom அப்படிங்கிறாங்க. India is a socialist, secular, democratic republic and the largest democratic in the world. அந்த சமத்துவ, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் உலகத்திலேயே மிகப்பெரிய லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவை தான் சொல்கிறாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு யார் அப்படின்னா நம்ம இந்தியாவை தான் சொல்கிறாங்க. த மாடர்ன் இந்தியா nation's state came into existence on 15 August 1947. The modern Indian nations the state came into existence on 15 August 1947. 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்ம நவீன இந்தியாவானது உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நவீன மாடர்ன் இந்தியா அப்படிங்கிற வேர்டு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா we got freedom from the British peoples August 15th 1947. So the various types of ruled and then the British ruled have been changed from August 15th 1947. 1947 ஆகஸ்ட் 15 பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் ஆட்சி முறையானது அப்படியே மாறிடுச்சு.
நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எல்லா விதமான அரசியல் நிலைகளையுமே மாற்றி அமைச்சிக்கிட்டோம். அதனால தான் சொல்கிறாங்க, ஆர்டிகல்ஸ் 324 to 329 in part 15 of the constitutions make the following provisions with regard to the electoral systems in our country. நம்மளுடைய நாட்டில் தேர்தல் முறையானது எந்த அரசியலமைப்பு சட்ட பிரிவுக்கு இடையே நடைபெறுது அப்படின்னா, ஆர்டிகிள் 324 to 329 தேர்தல் விதிமுறைகள். தேர்தல் விதிமுறைகளை குறிக்கும் சட்ட பிரிவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. which articles have include the election systems அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து ஆர்டிகிள் 324 to 329 which part அப்படின்னு கேட்டோம்னா part 15 பகுதி 15. இதில் ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் வித் ரிகார்ட் டு த எலக்ட்ரல் சிஸ்டம்ஸ் இன் அவர் கண்ட்ரி. அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 324 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஆன் இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன் இன் ஆர்டர் டு என்ஷூர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இன் த கண்ட்ரி. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இன் அவர் கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. அதாவது உண்மையான நம்பிக்கை உள்ள ஒரு தேர்தல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்படையான உண்மையான ஒரு தேர்தல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லை, இதில் எந்த விதமான ஒரு மால் ப்ராக்டிஸுக்கும் வேலை இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சிஸ்டம் இன் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. And then at present the commission consists of a chief election commissioner and 2 election commissioners. ஒரு தேர்தல் ஆணையரையும் 2 தேர்தல் அதிகாரிகளையும், அவங்களுக்கு உதவி செய்வதற்காக 2 தேர்தல் அதிகாரிகளையும் நியமிச்சிருப்பாங்க. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அண்டு 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 பேர். ஒருத்தவங்க தலைமை அதிகாரி, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 பேர் தலைமை அவங்களுக்கு உதவி செய்வதற்காக உதவி தேர்தல் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை நியமிச்சிருப்பாங்க. The parliament may make provisions with respect to all matters relating to the elections to the parliament including the preparations of electoral rolls, the delimitation of constitutions and all other matters necessary for securing the due constitutions. பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு முறை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய இந்தியாவில், பாராளுமன்ற முறை. இதில் பார்த்திங்க அப்படின்னா லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்ட்டு 2 houses. there are 2 houses in பார்லிமெண்ட். இதில் எந்த விதமான ஒரு நம்ம இந்தியாவிற்கு ஒரு சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாலும் சரி, ஒரு நடைமுறை விதிகளை மாற்றி அமைக்கணும்னாலும் சரி, அதற்கு யாருடைய தலையீடு இல்லாமல் செய்ய முடியாது அப்படின்னா பார்லிமெண்ட்டில் 2 ஹவுசஸ்லையும் நம்ம டிசிஷன் கேட்டுட்டு அதற்கப்புறம் தான் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் சம்மந்தமான அனைத்து விதமான தகவல்களையும் டிஸ்கஸ் பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு முறைகளை மாற்றி அமைக்கிறது இல்லை ஃபாலோ பண்ணக்கூடியது எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா அந்த பார்லிமெண்ட் சிஸ்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. The state legislators can also make provisions with respect to all matters relating to elections to the state legislators including the preparations of electoral rolls and all other matters necessary for securing the due constitutions. எப்படி பாராளுமன்றத்துக்கு தேவையான ஆட்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் உண்மையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் வைக்கிறோமோ, அதே மாதிரி மாநிலத்தில் சட்டமன்றம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த சட்டமன்றத்திற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உண்மையான வெளிப்படையான ஒரு தேர்தல் முறையையும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு யார் செய்வாங்க அப்படின்னா இந்த அரசியல் சாசன அமர்வுப்படி அந்த தேர்தல் முறையில் கொண்டு வருவாங்க. பாராளுமன்றத்திற்கு தேவையான உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கிறது எதன் மூலமாக அப்படின்னா தேர்தல் மூலமாக. சட்டமன்றத்திற்கு தேவையான எம்எல்ஏஸ், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவோம், சட்டமன்ற உறுப்பினர், அவங்களுக்கு தேவையான தேர்தலையும் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க அவங்களையும் எதன் மூலமாக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கிறோம். And then we celebrate National Voters Day on 25th January in India. Every year we have been celebrating the Voters Day on January 25th. On January 25th in India. இந்தியாவில் Voters Day, வாக்காளர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. வாக்காளர் தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே, தேசிய வாக்காளர் தினம். இப்போ இது எப்போ அப்படின்னா ஜனவரி 25th, ரைட்டுங்களா? இப்போ எலெக்ஷன் ப்ராசஸ், நெக்ஸ்ட் ஒன் எலெக்ஷன் ப்ராசஸ், தேர்தல் முறைகள். அட் த நேஷ்னல் லெவல் த ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் த பிரைம் மினிஸ்டர். அட் த நேஷ்னல் லெவல் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் த பிரைம் மினிஸ்டர்ஸ். தேசிய அளவிலான
ஒரு தலைவர் யாராக கருதப்படுவாங்க அப்படின்னா பிரதம மந்திரியை தான் சொல்லுவாங்க. அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா பிரதம மந்திரி. இஸ் எலெக்டட் பை மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா. is elected by the members of the Lok Sabha. நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி டோல்டு யூ there are two houses in parliament, Lok Sabha and Rajya Sabha. Lok Sabha members have been elected by the peoples. Lok Sabha members have been elected by the peoples. Lok Sabhaவுக்கு தேவையான மக்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எம்பின்னு சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மக்களவை உறுப்பினர்களில் யார் பெரும்பான்மையாக எந்த கட்சி வர்றாங்களோ அந்த கட்சியிலேருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவங்கள என்னவா ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரதம மந்திரியாக ப்ரமோட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? மக்களவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் ஒருவர் தான் யார் அப்படின்னா பிரதம மந்திரியாக வர முடியும். அவர் தான் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த லோயர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் இன் இந்தியா, Lok Sabha is called lower house of parliament in India. In representative democracy like ours, elections are extremely important. Voting in elections are the best way to make your voice heard. தேர்தல் அப்படிங்கிற ஒன்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான அதிகார வரம்பிற்கும் உட்பட்டு எது நடைபெறும் அப்படின்னா அந்த எலெக்ஷன் ஆனது நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம நாட்டில் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. எது அப்படின்னா தேர்தல். இதில் தான் நம்ம லோக்சபா அப்படிங்கிறது கீழ் அவை அப்படின்னு சொல்கிறாங்க, லோக்சபாவை கீழவை. ராஜ்யசபா அப்படிங்கிறது மேலவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ரைட். இதில் இப்போ 2014 த ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல்டு, விவிபேட் அப்படிங்குவாங்க. ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்ட்டு மின்னணு வாக்குப்பதிவு. அதாவது வெளிப்படையாக நம்ம யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம், என்ன நம்ம ஓட்டு போட்டிருக்கிறது உண்மைதானா, அது இப்போ போல் ஆயிடுச்சா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம நேரடியாக பார்த்துக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிஷின் எது அப்படின்னா இந்த விவிபேட் அப்படிங்கிற நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் த வே ஃபார்வர்ட் டு என்ஹான்ஸ் credibility and transparency of the election process. credibility and transparency of the election process. இந்த தேர்தல் முறையில் வெளிப்படையாக நாம் போட்டிருக்க ஓட்டு பதிவாயிருச்சா, யாருக்கு போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நாமளே தெரிந்து கொள்ள முடியும். அதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இயந்திரம் தான் இது அப்படின்னா இந்த விவிபேட். திஸ் சிஸ்டம் வாஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ்டு இன் த 2014 ஜென்ரல் எலெக்ஷன்ஸ். இந்த முறையானது எப்போ ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா விவிபேட்டை பயன்படுத்தி எப்போ அந்த எலெக்ஷன் நடத்தினாங்க அப்படின்னா 2014 ஜென்ரல் எலெக்ஷனில் இந்த விவிபேட்டை முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சார் இருந்தது அப்படின்னா நம்ம சீட்டு எழுதி போடுவோம், யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேப்பரில் எல்லா சிம்பிள்ஸ் அண்ட் நேம் இருக்கும். அவங்களுடைய யாரெல்லாம் எலெக்ஷனில் நிற்கிறாங்களோ அந்த வேட்பாளருடைய பெயரும் அவங்களுடைய சின்னமும் இருக்கும். அதில் நம்ம எந்த சின்னத்துக்கு நம்ம போடணும்னு விருப்பப்படுறோமோ அதில் நம்ம டாட் வைப்போம், இல்லை மை வைப்போம், இல்லை அந்த சீல் மாதிரி கொடுப்பாங்க, அதை எடுத்து வச்சுட்டு அதை மடக்கி உள்ள பாக்ஸில் போட்டுருவாங்க. அது ஒரு சிஸ்டம் இருந்தது. இப்போ ஆஃப்டர் 2014 the election commissions have been followed the systems VVPAT அப்படிங்கிற ஒரு முறையை தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. Introductions of the nota options. If the people in a democratic country are not willing to elect any candidate, if the peoples in a democratic country are not willing to elect any candidate, எந்த வேட்பாளருக்குமே எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேருமே எனக்கு விருப்பம் இல்லை, 10 பேருமே நான் எங்கள் பகுதிக்கு நல்லது செய்கிறவங்க மாதிரி தெரியல, இல்லை இந்த 10 பேர் மேலேயுமே ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குது, இல்லை 10 பேருக்குமே நம்ம மக்களுக்கு தேவையான நல்லது கெட்டதுகளை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிந்தது அப்படின்னா என்ன பண்ண அதான் சொல்கிறாங்க, இஃப் நாட் வில்லிங் டு எலெக்ட் த கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறேன், இந்த கேண்டிடேட்டை நான் தேர்ந்தெடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு தே கேன் vote ஃபார் த ஆப்ஷன் கால்டு நோட்டா, நன் ஆஃப் தி எபோ அப்படின்னு அர்த்தம். நோட்டா nota means none of the above. They can vote for the option called nota. Rule 49O in the Conduct of Election Rules 1961 of India describes this procedure.
இது 49O அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் விதி இருக்குங்க. அந்த விதியை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்ஷன்ஸ் தேர்தல் விதிமுறைகளில் 49O அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை இருக்குது. அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1961 ஆஃப் இந்தியா டிஸ்கிரைப்ஸ் திஸ் ப்ரொசீஜர். 1961 இந்த தேர்தல் விதிமுறையில் இந்த 49O அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்தியாவில் எப்போ முதல்ல அந்த நோட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நோட்டா வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் த ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் ஹெல்ட் இன் 2014. Nota was first introduced in the general elections held in 2014. India is the 14th country in the world to introduce Nota. India is the 14th country the world to introduce the Nota. நோட்டாவை பயன்படுத்தின 14வது நாடு, உலகத்திலேயே நோட்டாவை 14வது நாடாக பயன்படுத்தின நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா. முதல்ல எந்த எலெக்ஷனில் பயன்படுத்தினாங்க அப்படின்னா 2014 ஜென்ரல் எலெக்ஷனில் Nota was introduced to the general elections in held 2014. 2014 நடந்த பொது தேர்தலில் முதல்ல இந்த நோட்டாவை பயன்படுத்தினாங்க. நன் ஆஃப் தி எபோ, மேலே இருக்கக்கூடிய எந்த வேட்பாளருக்குமே நான் என்ன பண்ணலைங்க, நான் ஓட்டு போட விரும்பலை அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக சொல்லப்படுற ஒரு ஆப்ஷன்ஸ். இது எந்த ரூலில் வருது அப்படின்னா 49O அப்படிங்கிற ஒரு ரூலில் வருதுங்க. சிம்பிள் யூஸ்டு வித் நோட்டா ஆப்ஷன் ஆன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் தான் சிம்பிள் யூஸ்டு இன் நோட்டா ஆப்ஷனுக்கான ஒரு சிம்பிள் இந்தியாவில் தான் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நோட்டாவுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் முதல்ல எங்கே பயன்படுத்திருக்காங்க, எந்த நாட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்தியாவில் தான் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய தேர்தல் முறைகள் என்னென்ன அப்படின்ட்டு. எலெக்ஷன்ஸ் ஆர் கிளாரிஃபைட் இன்டு 2 டைப்ஸ், டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ். எலெக்ஷன்ஸ் தேர்தல் முறைகளை 2 விதமாக பிரிக்கிறாங்க. நேரடி தேர்தல், மறைமுக தேர்தல். Direct and indirect elections. People directly vote for the candidates in the fray and elect their representatives. மக்கள் நேரடியாக நமக்கு விருப்பப்படுற வேட்பாளர் தேர்ந்தெடுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தேர்தல் முறை நேரடி தேர்தல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. The following are examples are direct elections in which people over the age of 18 years participate in the electoral process by casting their votes. எப்போ when you completed the 18 years old, you can poll the vote. நீங்கள் 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தல் விதிமுறையானது சொல்லப்படுது. இதில் உங்களுக்கு விருப்பப்படுற நபர்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த விதிமுறைகளுக்கு பேர், அந்த தேர்தல் முறைக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நேரடி தேர்தல் அப்படிங்கிறாங்க. எந்தெந்த வாட் ஆர் த எலெக்ஷன்ஸ் கேன் இன்க்ளூட் தீஸ் டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன்ஸ் இன் விச் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் எலெக்டட். லோக்சபா எலெக்ஷன்ஸ் அதாவது மக்களவை தேர்தல் அப்படின்னா மக்களவைக்கு தேவையான உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்கிறோம் இல்லையா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அதுதான் எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இன் லோக்சபா. மக்களவைக்கு தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது நேரடி தேர்தல். அது மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எலெக்ஷன்ஸ் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இன் விச் த மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆர் எலெக்டட். சட்டமன்றத்துக்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களையும் எந்த முறையில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நேரடி தேர்தல் முறையில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எலெக்ஷன்ஸ் டு த லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ் இன் விச் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்கல் governing bodies like the municipal corporations or the பஞ்சாயத்து ஆர் எலெக்டட். உள்ளாட்சி தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல் அப்படிம்பாங்க. பஞ்சாயத்து போடுங்க, பஞ்சாயத்து தேர்தல் அதாவது தலைவர், பஞ்சாயத்து போர்டு தலைவர் தேர்தல், வார்டு உறுப்பினர்கள் தேர்தல், அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தல், இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா நேரடி தேர்தல் தான் இருக்கும். இந்த ஒரு 1 year back we have elected to the local body elections. நம்ம என்ன பண்ணுவாங்க, லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு தேவையான உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. அதுக்கு நமக்கு தேவையான மக்களை, நமக்கு தேவையான வேட்பாளரை நம்ம என்ன பண்ணிடுறோம், எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுத்தோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா நேரடி தேர்தல். எந்தெந்த எலெக்ஷனை நேரடி தேர்தல் சொல்கிறோம்? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இன் லோக்சபா, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன் லெஜிஸ்லேட்டிவ் எவரி ஸ்டேட், அண்ட் தென்ஸ் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், உள்ளாட்சி தேர்தல். இதில் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். வாட் ஆர் த மெரிட்ஸ் அண்ட் வாட் ஆர் த டிமெரிட்ஸ் இன் direct elections அப்படின்னா as the voters elect the representatives directly, as the voters
elect their representatives. நமக்கு தேவையான வேட்பாளரை நேரடியாக என்ன பண்ணலாங்க, தேர்ந்தெடுத்துக்கலாம். Direct elections are considered to be more democratic method of elections. தேர்தலில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மக்களாட்சி முறையை தேர்தலில் கொண்டு வராங்க. ஏன்னா by the people, for the people, to the peoples. மக்களால் மக்களுக்காக மக்களே ஆட்சி செய்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி it educates people regarding the government activities and helps in the choosing the appropriate candidates. Also, it encourages people to play an active role in politics. Educate people, அதாவது மக்களுக்கு தேவையானதை நல்லது கெட்டது என்னங்கிறத நேரடியாக தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறாங்க. The government activities and helps in the choosing an appropriate candidates. யார் மக்களுக்கு தகுதி வாய்ந்தவர்கள், யார் அரசாங்கத்தால் போடப்பட்ட திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படிங்கிறத மக்கள் தெரிந்து கொள்ள முடிகிறது. எதன் மூலமாக அப்படின்னா இந்த டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக. இட் எம்பவர்ஸ் பீப்புள் அண்ட் மேக்ஸ் த ரூலர்ஸ் அக்கௌண்டபிள் ஃபார் their ஆக்ஷன்ஸ். எம்பவர் people and makes the rulers accountable for their actions. அவங்க நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய செயல்பாடுகளை நேரடியாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அவங்க சொன்னது மாதிரியே செய்கிறாங்களா, நமக்கு அரசாங்கத்திற்கு தேவையான அரசாங்கத்திலேருந்து வெளிவந்த திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம நேரடியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எவாலுவேட் பண்ணிக்கலாம். எதன் மூலமாக அப்படின்னா இந்த நேரடி தேர்தல் மூலமாக. இது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க, these are all merits in direct elections. And then what are the demerits? Direct elections are very expensive. ரொம்ப செலவினங்களை கொண்டு போகக்கூடியது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா 234 தொகுதி சொல்கிறாங்க. அந்த 234 அசம்பிளி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இன் அவர் ஸ்டேட் சட்டமன்ற தொகுதி இருக்குது. எங்கே அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த 234 சட்டமன்ற தொகுதியிலையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எலெக்ஷன் ப்ராசஸ் கொண்டு வரணும், இந்த விவிபேட் கொண்டு போகணும், அதுக்கு தேவையான அசம்பிள் பண்ணுறதுக்கான இடங்கள், மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கான சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணணும். இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. illiterate voters sometimes get misguided by false propaganda and sometimes campaigning based on caste, religious and various other sectarian considerations pose serious challenges. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா illiterate voters, எழுத படிக்க தெரியாத வாக்காளர்கள் யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டு போடுறதுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது இந்த பேடில் இந்த இந்த பட்டனை தான் அமுக்கணும், இவங்க தான் இந்த சிம்பிளில் உள்ளவங்க தான் இவங்க, இதுக்காக தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த சின்னத்தை பார்ப்பாங்க, சின்னத்தை பார்த்துட்டு மை வைப்பாங்க, போயிட்டுருப்பாங்க. இது ஏன்சியன் மெத்தட். இப்போ இருக்கக்கூடிய இந்த விவிபேட் மெத்தடில் யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணி இல்லை தவறுதலாக அவங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள், அவங்களுடைய மதத்தை சார்ந்தவர்கள், அவங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கைட் பண்ணுறேன், வயசானவங்களுக்கு கைட் பண்ணுறோம், கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலிங் பூத்துக்கிட்ட போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிஸ்கைட் பண்ணிடுவாங்க. ஆமாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதிலாக வேறு யாரும் மாற்றி பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் அது ஓட்டு மால் ப்ராக்டிஸாக வந்துடும். And then since conducting direct elections is a massive exercise, ensuring free and fair elections at every polling stations is a major challenge to the election commissions. தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் எது அப்படின்னா இந்த நேரடி தேர்தல். ஒவ்வொரு தேர்தல் நடக்கக்கூடிய இடங்கள்லையும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், எந்த விதமான தவறுதலும் நடக்காமல் அவ்வளோ இப்போ ப்ரொடெக்ஷன்ஸ் பாதுகாப்பான முறையில் அந்த தேர்தலானது நடக்கும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனாலும் சரி, ஒரு மிஸ்கைட் பண்ணி ஓட்டு தவறுதலாக போனாலும் சரி, அது மிகப்பெரிய ப்ராப்ளத்துக்கு கொண்டு போயிடும். அதை தான் சொல்கிறாங்க இட் இஸ் வெரி சேலஞ்சபிள் ஒர்க் இன் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. தென் தெர் ஆர் இன்ஸ்டன்சஸ் of some political candidates influencing the voters through payments in the form of cash, goods or services. என்ன பண்ணுவாங்க, கேண்டிடேட்டுக்கு பணமாகவோ பொருளாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சர்வீஸ் மூலமாக அந்த கேண்டிடேட்டை தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக யாருக்கு எலெக்ஷன் ஓட்டு போடணும், யாருக்கு தேவையான There are instances of some political candidates influencing the voters through payment in the form of cash, goods or services. இப்போ ஓட்டு போடணும், அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு பணமாகவோ
இந்த கட்சியை சார்ந்த நபர்கள் பணம் கொடுக்குறாங்க, பொருள் கொடுக்குறாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பொய்யான பரப்புரை மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கள் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் சொல்லி நேரடி தேர்தலில் நிறைய ப்ரொபகண்டா பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்குது அப்படின்னா நம்மளே பார்த்துருப்போம் இல்லையா, ஓட்டுக்கு பணம் 200 ஓட்டுக்கு 500 இந்த ஊரில் கொடுக்குறாங்க, வீட்டில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாமே ஒரு கேஷுவலான ஒரு விஷயமாக போயிடுச்சு எந்த எலெக்ஷனில் அப்படின்னா இந்த டைரக்ட் எலெக்ஷனில். Next one, election campaigns sometimes results in violence, tension, law and order problems and affected the day by day life of people. அதாவது இந்த நேரடி தேர்தல் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், நிறையா வன்முறைகள் ஏற்படும், நிறையா அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பதற்றமான ஒரு சூழல், மக்களும் ஒரு நார்மலான ஒரு சிச்சுவேஷன்லேருந்து ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷனுக்கு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மக்கள் நாளுக்கு நாள் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டென்ஷன் லைஃப்லேயே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எதில் அப்படின்னா நேரடி தேர்தலில் இருக்கக்கூடிய குறைகள். அடுத்து நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ். ஓட்டர்ஸ் எலெக்ட் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஹூ in turn elect the representative to formal offices like the president's office. இது மறைமுக தேர்தல் எப்படி அப்படின்னா யாருமே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த தேர்தல் எப்போ நடக்கும் என்ன அப்படிங்கிறத பிரசிடெண்ட் மூலமாக அறிவிப்பாங்க. அதன் மூலமாக அந்த தேர்தலை யார் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க, என்னென்ன எலெக்ஷன் இதில் நடக்கும் அப்படின்னா elect the representatives to formal offices like the president's office. அந்த பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் இந்த தேர்தலானது நடைபெறும். மெரிட்ஸ். இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் லெஸ் எக்ஸ்பென்சிவ். இன்டைரக்ட் எலெக்ஷனில் என்ன இல்லை அப்படின்னா செலவினங்கள் அதிகமாக இருக்காது. இட் இஸ் மோர் சூட்டட் டு எலெக்ஷன்ஸ் இன் லார்ஜ் கண்ட்ரீஸ். ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கு தான் இந்த இன்டைரக்ட் எலெக்ஷனானது தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் மோர் சூட்டட் டு எலெக்ஷன்ஸ் இன் லார்ஜ் கண்ட்ரீஸ். மிகப்பெரிய நாடுகளுக்கு பயன்படுத்தலாம் ஈஸியாக, சுலபமாக. அடுத்து டிமெரிட்ஸ். If the number of voters is very small, there exist the possibilities of corruptions, bribery, horse trading and other unfair activities. அதாவது அன்ஃபேர் நம்பிக்கை இல்லாத பல செயல்பாடுகள் நடக்கும். லஞ்சம், ஊழல், பணம் கொடுக்கறது. நேரடி தேர்தலில் யார், மறைமுக தேர்தலில் யார் எலெக்ஷனில் நின்னாங்க, யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறதே யாருக்கு தெரியாது அப்படின்னா மக்களுக்கு தெரியாத ஒரு சூழல் ஆயிரும். இட் இஸ் லெஸ் டெமோக்ராட்டிக் பிகாஸ் பீப்புள் டு நாட் ஹாவ் அ டைரக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு எலெக்ட். லெஸ் டெமோக்ராட்டிக் அப்படின்னா ஜனநாயக நாடு, மக்களாட்சி இல்லாத ஒரு நாடு, அந்த நாட்டில் தான் இதை கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா பட் தே இன்ஸ்டேட் to it through the representatives, so this may not reflect the true will of the people. யார் உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் குறைந்த மக்கள் தொகை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மறைமுக தேர்தலானது செயல்படுத்தணும்னு நினைப்பாங்க. அங்கே மறைமுக தேர்தலில் யார் நிற்கிறாங்க, யார் ஓட்டு போடுறாங்க, யாரை ஒரு தலைவராக கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா பிரசிடெண்ட் எலெக்ஷன், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இன் ராஜ்யசபா, இந்த எலெக்ஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா மறைமுக தேர்தலாக தான் நடக்குது. வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷன்ஸு இது எல்லாமே மறைமுக தேர்தலில் தான் நடக்குது. மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறது மறைமுக தேர்தலில், பிரசிடெண்ட் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது மறைமுக தேர்தல், துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது மறைமுக தேர்தல். இது எல்லாமே இதில் நடக்குது அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக நடக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் we will go to next topic in this lesson. Until then, you must read carefully. Thank you.